நேத்தி நைட்ல தானப்பா விசித்ராமா பத்தி குறை பேசிக்கிட்டு இருந்தீங்க மாயா, இன்னைக்கு அப்படியே ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. அதாவது மாயா வந்து நல்ல அவங்க அந்த செட்டு கிளியரா இது பண்றாங்கங்க. ஒரு கேங் ஒன்று ஃபாலோ பண்றாங்க. அந்த கேங் இவங்க சொல்றத தெரிஞ்சு கேட்குதா தெரியாம கேட்குதா, அதுதான் மாயாவுடைய ஸ்பெஷலாக நான் பார்க்குறேன். இப்போ வந்து இவங்க அந்த ஜூனியர் ஆர்டிஸ்டாக இவங்களுடைய கலைப்பயணத்தை தொடங்கினதுனால அதுக்கு ஏதோ ஒன்று செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஏக்கம் இருக்கான். அப்புறம் அந்த கலைத்தாய்க்காக எவ்வளோ சேவை பண்ண போகிறேன், இந்த மாதிரிலாம் விஷயங்கள் பண்ணுறாங்க. அந்த 50 லட்சத்தை வச்சு பண்ணுவாங்க போல இருக்கு. நன்றி சொல்லணும், இந்த வீட்டில் நன்றி சொல்லணும்னா சித்ரா அம்மாவுக்கு நன்றி சொல்லுவாங்களாங்க. ஏன்னா இவங்க கம்பேக் ஆகிறதுக்கு அந்த ஒரு விஷயம், அவங்க கூட ஒரு பிரச்சனை நடந்தது, அவங்களும் அதை மன்னிக்காத விட்டுருக்கலாம், இவங்களும் மன்னிக்காத விட்டுருக்கலாம். பட் 2 பேரும் அந்த புரிதலுடன் அதை மன்னிச்சுட்டு இருந்திருக்கிறாங்க, ஃபர்கிவ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற அந்த விஷயம். அடுத்த நன்றி தான் சர்ப்ரைசிங். நீங்கள் நினைப்பீங்களா பூர்ணிமா கிட்ட நன்றி சொல்ல, ஏன்னா இரவு முழுவதும் ஒன்றா தூங்குறாங்க, ஒன்றாவே இருக்காங்க. ஆனால் அவங்க சொன்னது நன்றி வந்து விஜய்க்கும் அனன்யாவுக்கும். ஏன்னா ஒரு கட்டத்தில் இது என்ன கேம்னு புரியாத தலையெல்லாம் பிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க மாயா. அப்போ வந்து விஜயும் அனன்யாவும் வந்து பல விஷயங்களை இவங்களுக்கு புரிய வச்சிருக்காங்க. அதாவது அடிமை லிஸ்ட்டில் 2 பேரும் எங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக இணைஞ்சாங்க. அனன்யா போயிட்டாங்க பார்த்தீங்களா, இவங்க கூட யாரெல்லாம் சேர்றாங்களோ அவங்களாம் வெளில போயிடுவாங்க. இப்போ விஜய்க்கு அந்த காரணத்துக்காக ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்கங்க. அதாவது சரி ஓகே, நம்ம எதுக்கு மாயாவை வந்து டீக்ரேட் பண்ணுவானே, அவங்க கேம் ஆடுறாங்க. ஆனால் அவங்க சொன்னதில் என்னென்னா, முதல் நாள்லேருந்து நான் எந்த தவறும் செய்யாத இந்த கேமை விளையாடிட்டு இருக்கேன், நேர்மையாக விளையாடிட்டு இருக்கேன், ஹானஸ்ட்டாக விளையாடிட்டு இருக்கேன்னு சொன்னதுலாம் தான் என்னால் பொறுச்சிக்க முடியல. அதுக்கப்புறம் அவங்களுடைய ஹோமாக பார்ப்பது விசித்ராமா, அந்த பூர்ணிமாக்கா, நிக்சன் தம்பி, விஜய், இவங்களை வந்து அப்படியே கண்கள்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்களாம். நாளைக்கு ஏதாவது ஒரு வார்த்தை எசக்கு பிசக்கு அங்கேருந்து வந்ததுன்னா தூக்கி காட்டுவாங்க மிடில் ஃபிங்கரை. இதுதான் மாயாவின் கேரக்டர் நண்பர்களே.